50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடையாரை தூய்மை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சுட்டு போய் பார்த்தெல்லாம் வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆத்துக்கு போனோம், கூவாத்துல முதல்ல இருந்தது, அதனால எங்களை சரி பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஒரு 3 வருஷம் முன்னாடி அடையாற்றை தூய்மை செய்வதற்கு 1500 கோடி ரூபாய் நிதி அப்படின்னு ஒதுக்குனாங்க. கடந்த ஆண்டும் அந்த 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டும் அந்த 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அடையாற்றில் ஒரு துளி நீர் கூட சுத்தம் செய்யப்படவில்லை. நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சாக்கடைகள் ஒருபோதும் நீர்நிலைகளை தூய்மை செய்யாது. குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதற்கு பேரை குடிசை மாற்று வாரியம் இல்ல, குடிசையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றும் வாரியம். மது ஒழிப்புத்துறைன்னு பேர் வச்சுட்டு மது விற்கக்கூடிய ஒரு துறையை நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்க்கலாம். 50,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மது விற்பனையில் வரக்கூடிய காசு. ஆனா மக்களிடம் மதுவை விலக்கணும், குடிக்க கூடாது, குடிச்சா அந்த பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு மறுவாழ்வு தேவை என்று சொல்வதற்காக தமிழக அரசு ஒரு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் கூட செலவு பண்றது இல்ல. மதுவை ஒழிக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்ணிட்டு மது விற்பனை மூலமாக 50,000 கோடிக்கு, அதாவது நான் சொல்றது வெள்ளை பணத்துல இல்லீங்களா, அப்புறம் 10 ரூபாய் மேல வாங்குறது, அப்புறம் எதோ ஒண்ணு கலந்து விற்கிறது, அது இல்லாம கழக கண்மணிகள் தனியா கள்ளச்சாரம் விற்கிறதுலாம் தனி இல்லீங்களா. அப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்குப்படி 50,000 கோடிக்கு மது விற்கக்கூடிய ஒரு துறைக்கு மது விலக்கு துறை என்று பெயரிட்ட மகான்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்.